சில பேர் பசங்க காலேஜுக்கு புறப்படுறப்போ பைக் சாவி எங்கன்னு அங்கே தேடுவான், இங்கே தேடுவான், கட்டில் கடியில், டேபிள் கடியில், டிவி கடியில், எல்லா இடத்துலையும் தேடுவான். கட்சியில் அது அவன் போட்டிருக்க அழுக்கு ஜீன்ஸ் உள்ளே இருக்கும். அதை கழட்டி துவைக்க போட்டிருந்தாலாவது தெரிஞ்சிருக்கும்ல. ஜீன்ஸ் எல்லாம் துவைக்கக்கூடாது. அது வாங்கினப்போ இருந்த அதே கற்போடு அப்படியே காப்பாற்றணும். துவைக்காமல் அப்படியே வச்சுருப்பானுங்க. ஜீன்ஸ்னால் துவைச்சி அதோட மரியாதையை குறைச்சிடக்கூடாது. பசங்க அப்படியே வச்சுருப்பாங்க. சில தாத்தா கண்ணாடி தேடுவாங்க தெரியுங்களா? கட்டில் கட்டியில் விட்டோமா, டிவி கட்டில் விட்டோமா, புக்கு உள்ள மச்சி வச்சோமா. புக் மார்க்கே சில பேர் தாத்தா கண்ணாடி தான், அது மச்சி அது உள்ள வச்சோமான்னு. பேத்தி அங்கேருந்து வந்து சொல்லுது, தாத்தா நீ கண்ணாடி தேடுறதே அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு தான் தாத்தான்னு. கண்ணாடி வழியாகத்தான் எல்லாவற்றையும் பார்க்கிறோம், கண்ணாடியை பார்ப்பது இல்லை. கண் வழியாகத்தான் எல்லாவற்றையும் பார்க்கிறோம், கண்ணை நம்மால் காண முடிவதில்லை. ஆனால் நம்மிடம்தான் அது இருக்கிறது. பீட்டர்னு ஒரு பையன் ஒரு கிறிஸ்டின் ஃபாதர்கிட்ட வந்தான். ஃபாதர், வணக்கம் ஃபாதர். பீட்டர் எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறேன் ஃபாதர். உன்னை பார்த்தா தெரியலையே. ஆமாம் ஃபாதர். உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுதே நான் தான், ஞாபகம் இருக்கான்னு. ஞாபகம் இருக்கு ஃபாதர், 4 வருஷத்துக்கு முந்தி பண்ணீங்க, குழந்தையே பிறக்கல ஃபாதர். அப்படியாப்பா? சரி சரி. ஃபாதர் சொல்கிறார், சரி சரி வருத்தப்படாத, நான் அடுத்த வாரம் வேளாங்கண்ணிக்கு போகிறேன், அங்கே உனக்காக மேரி மாதா கிட்ட மெழுகுவத்தி ஏற்றி வச்சு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னா. சரி ஃபாதர், ரொம்ப நன்றி ஃபாதர் அப்படின்னா. அவர் போனார், மெழுகுவத்தி ஏற்றி வச்சார், திரும்ப வந்தார். ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. திரும்ப ஒரு நாள் அங்கேருந்து வந்தான். பீட்டர் எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன் ஃபாதர், நல்லா இருக்கேன் ஃபாதர். என்ன ஏதாவது? ஃபாதர் நீங்கள் எனக்காக போனீங்க, வேளாங்கண்ணிக்கு போனீங்க, மெழுகுத்தி ஏற்றி வச்சிங்க, ரொம்ப நன்றி ஃபாதர். எனக்கு அடுத்த வருஷமே 2 குழந்தை பிறந்தது ஃபாதர். அப்படியாப்பா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆமாம் ஃபாதர், 2 ஆம்பளை பசங்க பிறந்தாங்க, ரொம்ப சந்தோஷம்ப்பா. அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் ஒரு பையன் பிறந்தான் ஃபாதர். அப்படியாப்பா? ரொம்ப சந்தோஷம்ப்பான்னு. அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் ஒரு பொண்ணு பிறந்தது ஃபாதர். அப்படியாப்பா? ரொம்ப சந்தோஷம்ப்பான்னு. அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் ஒரு பையன் பிறந்தான் ஃபாதர். அப்படியாப்பா? ரொம்ப சந்தோஷம்ப்பான்னார். அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் இரு இப்போ லேட்டஸ்ட் ஸ்கோர் என்ன அப்படின்னாரு. இப்போ வயிற்றில் 3 மாதம் ஃபாதர்னா. இப்போ எதுக்கு வந்தேன்னு? இல்லை இதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் ஃபாதர். என்னதுன்னு? வேளாங்கண்ணிக்கு ஒரு டிக்கெட்டு ஃபாதர்னா. எதுக்கு வேளாங்கண்ணிக்கு டிக்கெட்டு? கொஞ்சம் உடனடியாக வேளாங்கண்ணிக்கு போய் அந்த மெழுகுவத்தி அணைச்சிருங்க ஃபாதர், ஒரே அடியாக எரியுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஃபாதர் என்ன பண்ணுவார்? இவன் ஃபாதர் ஆனதுக்கு அந்த ஃபாதர் என்ன பண்ணுவார்? இது ஃபாதரும் மதரும் முடிவு பண்ண வேண்டியதை தவிர மதர் மேரி முடிவு பண்ண வேண்டியது. லியோ டால்ஸ்டாய் பார்க்கில் உட்காந்துருக்கிறாருங்க. மேரின்னு ஒரு குட்டி பொண்ணு அங்கேருந்து பால் எடுத்துகிட்டு வருது. தாத்தா நம்ம 2 பேரும் பால் விளையாடலாமா அப்படின்னுச்சு. ஓ விளையாடலாமேடா கண்ணா அப்படின்னு. சரி எனக்கு போடுங்க. அந்த பாலை விட்டு போடுது. இவர் உடனே அதை பிடிச்சி அதுங்கிட்ட போடுறார். அப்புறம் அவர் வாங்கி இதுங்கிட்ட போடுறார். அப்புறம் இது அவர்கிட்ட போடுது. அப்புறம் அது வாங்கி விட்டு போடுது. இப்படி விளையாட்டே இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் ஆச்சு. இவர் சொன்னார், நான் புறப்படுறேம்மா, மணியாச்சு அப்படின்னு. அப்படியா? ஓகே ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு அந்த பாலை கையில் வாங்கி கொஞ்சம் தூரம் போகுது. உன் பேர் என்னடா? மேரி அப்படின்னுச்சு. சரி, லியோ டால்ஸ்டாய் சொல்கிறார், சரி நீ வீட்டுக்கு போன உடனே உங்கள் அம்மா கிட்டக்க நான் டால்ஸ்டாயோட பால் விளையாண்டான்னு சொல்லு, என்ன உங்கள் அம்மா ரொம்ப பெருமைப்படுவாங்க அப்படின்னாரு. எப்படி? டால்ஸ்டாய் பெரிய ரைட்டர், வேர்ல்டு ஃபேமஸ் ஃபிலாசபர், ட்ராமாட்டிஸ்ட், நான் யாருன்னு தெரியாமல் இருக்கிறதா? அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு எப்பேற்பட்ட ஹானர் கிடச்சிருக்கு. இவர் மனசுக்குள்ள எப்பேற்பட்ட ஹானர். அந்த பொண்ணோட நான் டால்ஸ்டாய் விளையாடி இருக்கிறேன்னா, நீ வீட்டுக்கு போய் உங்கள் அம்மா கிட்டக்க நான் இன்னைக்கு டால்ஸ்டாயோட பால் விளையாடினான்னு சொல்லு, உங்கள் அம்மா ரொம்ப பெருமைப்படுவாங்க. அதுக்கு அந்த பொண்ணு பதில் சொல்லிச்சு, மேரி கண்டிப்பாக சொல்கிறேன் தாத்தா, நீங்களும் வீட்டுக்கு போன உடனே உங்கள் அம்மா கிட்டக்க நான் மேரியோட பால் விளையாடினான்னு சொல்லுங்க. டால்ஸ்டாய் எழுதுகிறார், உலகத்தின் ஒட்டுமொத்த ஞானிகளின் ஞானமும் அந்த பிஞ்சு உதடு சொன்ன ஒரு வரியின் மூலமாக எனக்கு கிடைத்தது. ஏன்? டால்ஸ்டாயை பொறுத்த வரைக்கும் டால்ஸ்டாய் பெரிய ஆளுன்னா, மேரியை பொறுத்த வரைக்கும் மேரி பெரியாள். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இல்லை அதுக்காக எந்திரிச்சு போகலாமான்னு யோசிச்சிடாதீங்க. தமிழ் தான் தெரிஞ்ச மாதிரி. அவன் பெரிய ஆளு, தூக்கி வச்சுட்டு ஆடாத. அவன் சின்னவன், அது கூட பரவாயில்ல, சின்னவன் யாரையும் இழிவா நடத்தாத. தமிழில் பாருங்க, உயர் திணை அப்படின்னு. ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க. உசந்த விஷயங்கள்லாம் உயர் திணைம்போம், தாழ்ந்ததை
தாழ்த்திணைன்னு தானே சொல்லணும். தமிழன் அப்படி சொல்லலை. அஃறிணைன்னா அதாவது அல்லாத திணை, உயர்ந்தது அல்லாத திணை அஃறிணை. சார், உயர் திணைக்கு எதிர்ப்பதம் ஆப்போசிட்டா தாழ்த்திணைன்னு தானே சொல்லியிருக்கணும். தமிழன் தாழ்த்திணைன்னு சொல்லலை. ஏன்? தாழ்ந்ததை கூட இது தாழ்ந்தது என்று சொல்லாதது தான் தமிழனுடைய நாகரீகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சார், உலகத்தில் பல இனங்கள் தோன்றாத நேரத்தில், பல மொழிகள் தோன்றாத நேரத்தில் மொழி தன்னுடைய உச்சத்தை தொட்டது என்றால் உலகத்திலேயே அது நம்முடைய தமிழ் மட்டும்தான் சார். கூட துணி கட்டி அடுத்த குழந்தைக்கு கொடுத்த கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம். நீ கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா கூட சாப்பிட்றப்ப கொஞ்சம் அதில் மிச்சம் வச்சுட்டு போவாங்க. சாப்பிட்றப்போ இலையில கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு தான் எந்திரிப்பாங்க. ஏன்? அந்த இலையை கொண்டு போய் தெருவில் போட்டோம் அப்படின்னா தெருவில் வர நாய் மற்றெல்லாம் கூட அதுவும் சாப்பிட்டமே, மற்ற விலங்குகளும் சாப்பிட்டு நல்லா இருக்கட்டுமே. சில பேர் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா சுத்தமாக வடிச்சு எரிஞ்சிட்டு அப்படியே சாப்பிட்டு போவான். புது இலை மாதிரியே இருக்கும், மொத்தமாக எல்லாத்தையும் சாப்பிட்டு போவான். அதை கொண்டு போய் நாய்க்கு போட்டால் அது பார்க்கும், நமக்கு முந்தி ஏதோ ஒரு நாய் சாப்பிட்ருக்கு. எல்லா உயிரும் இன்புற்றிருக்க வேண்டும் அப்படின்றதான் நம்முடைய பண்பாடு. டால்ஸ்டாய் சொல்றாரு, உன்னை பொறுத்த வரைக்கும் நீ பெரியவன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் சிறியவள் இல்லை, நானும் நீயும் ஒன்றுதான் இறைவன் பார்வையில். இது எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? நமக்கு உள்ளிருந்து தான் ஆரம்பிக்கணும். அது வெளியிலிருந்து வராது. அந்த பக்குவம் யாருக்குள்ளே இருக்கிறதோ, அந்த முயற்சி யாருக்குள்ளே இருக்கிறதோ அவர்கள்தான் ஆனந்தமாக இருப்பார்கள். சார், கவலை வெளியிலிருந்து கூட வரும், பிரச்சனை எப்படி வேணாலும் வரும், கவலை எப்படி வேணாலும் வரும். ஆனால் மகிழ்ச்சி என்பது நாம வரவழைத்து கொண்டால்தான் உண்டே தவிர அது இன்னொருவர் மூலமாக வந்தால் வரலாம், வரவில்லை என்றால் இல்லை. நம்மகிட்ட தான் ஆரம்பிக்கணும். சில பேர் பசங்க காலேஜுக்கு புறப்படுறப்போ பைக் சாவி எங்க, பைக் சாவி எங்கன்னு அங்கே தேடுவான், இங்கே தேடுவான், கட்டில் கடியில், டேபிள் கடியில், டிவி கடியில், எல்லா இடத்துலையும் தேடுவான். கட்சியில் அது அவன் போட்டிருக்க அழுக்கு ஜீன்ஸ் உள்ளே இருக்கும். அதை கழட்டி துவைக்க போட்டிருந்தாலாவது தெரிஞ்சிருக்கும்ல. ஜீன்ஸ் எல்லாம் துவைக்கக்கூடாது, அது வாங்கினப்போ இருந்த அதே கற்போடு அப்படியே காப்பாற்றணும். துவைக்காமல் அப்படியே வச்சுருப்பானுங்க. ஜீன்ஸ்னால் துவைச்சி அதோட மரியாதையை குறைச்சிடக்கூடாது. பசங்க அப்படியே வச்சுருப்பாங்க. சில தாத்தா கண்ணாடி தேடுவாங்க தெரியுங்களா? கட்டில் கட்டியில் விட்டோமா, டிவி கட்டியில் விட்டோமா, புக்கு உள்ள மச்சி வச்சோமா, புக் மார்க்கே சில பேர் தாத்தா கண்ணாடி தான், அது மச்சி அது உள்ள வச்சோமான்னு. பேத்தி அங்கேருந்து வந்து சொல்லுது, தாத்தா நீ கண்ணாடி தேடுறதே அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு தான் தாத்தா ஆனும். கண்ணாடி வழியாகத்தான் எல்லாவற்றையும் பார்க்கிறோம், கண்ணாடியை பார்ப்பது இல்லை. கண் வழியாகத்தான் எல்லாவற்றையும் பார்க்கிறோம், கண்ணை நம்மால் காண முடிவதில்லை. ஆனால் நம்மிடம்தான் அது இருக்கிறது. பீட்டர்னு ஒரு பையன் ஒரு கிறிஸ்டின் ஃபாதர்கிட்ட வந்தான். ஃபாதர், வணக்கம் ஃபாதர். பீட்டர் எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறேன் ஃபாதர். உன்னை பார்த்தா தெரியலையே. ஆமாம் ஃபாதர். உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுதான் நான் தான், ஞாபகம் இருக்கான்னு? ஞாபகம் இருக்கு ஃபாதர், 4 வருஷத்துக்கு முந்தி பண்ணீங்க, குழந்தையே பிறக்கல ஃபாதர். அப்படியாப்பா? சரி சரி. ஃபாதர் சொல்கிறார், சரி சரி வருத்தப்படாத, நான் அடுத்த வாரம் வேளாங்கண்ணிக்கு போகிறேன், அங்கே உனக்காக மேரி மாதா கிட்ட மெழுகுத்தி ஏற்றி வச்சு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னா. சரி ஃபாதர், ரொம்ப நன்றி ஃபாதர் அப்படின்னா. அவர் போனார், மெழுகுத்தி ஏற்றி வச்சார், திரும்ப வந்தார். ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. திரும்ப ஒரு நாள் அங்கேருந்து வந்தான். பீட்டர் எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன் ஃபாதர், நல்லா இருக்கேன் ஃபாதர். என்ன ஏதாவது? ஃபாதர் நீங்கள் எனக்காக போனீங்க, வேளாங்கண்ணிக்கு போனீங்க, மெழுகுத்தி ஏற்றி வச்சிங்க, ரொம்ப நன்றி ஃபாதர். எனக்கு அடுத்த வருஷமே 2 குழந்தை பிறந்தது ஃபாதர். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆமாம் ஃபாதர், 2 ஆம்பளை பசங்க பிறந்தாங்க, ரொம்ப சந்தோஷம்ப்பா. அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் ஒரு பையன் பிறந்தான் ஃபாதர். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பான்னு. அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் ஒரு பொண்ணு பிறந்தது ஃபாதர். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பான்னு. அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் ஒரு பையன் பிறந்தான் ஃபாதர். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பான்னார். அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் இரு இப்போ லேட்டஸ்ட் ஸ்கோர் என்ன அப்படின்னாரு. இப்போ வயிற்றுல 3 மாதம் ஃபாதர்னா. இப்போ எதுக்கு வந்தேன்னு? இல்லை, இதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் ஃபாதர். என்னதுன்னு? வேளாங்கண்ணிக்கு ஒரு டிக்கெட்டு ஃபாதர்னா. எதுக்கு வேளாங்கண்ணிக்கு டிக்கெட்டு? கொஞ்சம் உடனடியாக வேளாங்கண்ணிக்கு போய் அந்த மெழுகுத்தி அணைச்சிருங்க ஃபாதர், ஒரே அடியாக எரியுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஃபாதர் என்ன பண்ணுவார்? இவன் ஃபாதர் ஆனதுக்கு அந்த ஃபாதர் என்ன பண்ணுவார்? இது ஃபாதரும் மதரும் முடிவு பண்ண வேண்டியதை தவிர மதர் மேரி முடிவு பண்ண வேண்டியது. நம்முடைய மகிழ்ச்சி என்பது நம்மிடம் இருந்து தொடங்க வேண்டுமே தவிர
சார், ராமாயணத்தில் ரொம்ப பல வரிகள் உலுக்கின வரி. ராமன் சீதையும் காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு கிளையில் ஒரு வண்டு ஒன்று வந்து உட்காருது. வண்டு ஏதோ காத்தடிக்கிறப்ப அப்படி பறக்குது. அந்த வண்டு பறக்கிற வேகத்தில் பொன்னிறமான அந்த மலர்கள்லாம் அப்படி பறந்த வேகத்தில் கீழே உதிருது. இந்த கம்பன் எழுதுறான், அப்படி கீழே உதிருது. அந்த வண்டு பறக்கிறப்ப அப்படி அப்படி அழுத்திட்டு எழுந்திரிங்க இல்லையா, அவ்வளோ மென்மையான கிளை அப்படி கீழே உதிருது. ராமன் உடனே சீதை பக்கம் திரும்பி, நீ வந்திருக்கிற அப்படின்னு, அரசி இல்லையா, நீ வந்திருக்கிற அப்படின்னு, நின் பாதங்களில் பொன் மலர்கள் தூவி பணிந்து எழுவ போல்வ காணாய்னா. நீ அரசி, ராணி வந்திருக்கிற, அதனால் அப்படி பொன் நாணயங்களை தூவி உன்னை வரவேற்கிற மாதிரி அந்த மலர்கள் மேலேந்து உதிரல அப்படின்றான். இது கொழுப்பு தானே? இது காட்டுக்கு வந்திருக்கிற 14 வருஷம், நீ ஒன்றும் சம்மர் வெக்கேஷனுக்கு வரல. அதுவே கஷ்டமாக இருக்குது. திடீர்னு மழை வருது, அதுவே எதிர்பார்க்க முடியல. 14 வருஷம் காட்டில் இருக்கணும். ராத்திரி தங்கறதுக்கு இடம் கிடையாது, எங்கே தங்க போகிறேன்னு தெரியாது. போராத லட்சணத்துக்கு வீட்டிலேயே அந்த அம்மா வேறே அழிச்சிட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த சூழலே ராமன் என்ன சொல்கிறான், சோத்துக்கு வழி கிடையாது, தங்கறதுக்கு இடம் கிடையாது, மாத்து துணி கிடையாது. மாத்து துணி என்ன, வரப்பவே மர ஊறி தான் கட்டிட்டு வந்திருக்கான், துணியே கிடையாது. இந்த நிலைமையில சீதையை பார்த்து நீ வந்திருக்கிற அப்படின்னு தங்க மலர்களை தூவி வரவேற்குது. சார், வாழ்க்கையில் 3 விஷயங்கள் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வெறும்ன ராமாயணம்ன்றது எப்பயோ ராமன் சீதை, அதை விட்டுருங்க. 3 விஷயங்கள் அப்படி வண்டு அப்படி உதிர்ந்து போறதுலேருந்து சொல்றான் பாருங்களேன். 1, எந்த நிலையிலும் மனம் என்பது துவண்டு விடாமல் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொண்டால் வெளியில் காடாக இருந்தாலும் உள்ளுக்குள் நந்தவனமாக நாம் நடந்து கொண்டிருக்கலாம். 2வது, எந்த நிலையிலும் உங்கள் வாழ்க்கை துணையை குறைவாகவோ எரிச்சலாகவோ பேசாதீர்கள், மகிழ்ச்சி இருக்காது. சார், ராமன் நினச்சிருந்தா சீதை என்ன திட்டினோம், நான் பாட்டுக்கு வந்துட்டு நான் பாட்டு ஒழுங்காக திரும்பி இருப்பேன். நீ பிரிவினும் சுடுமோ பெருங்காடுன்னு பெரிய பஞ்ச்லைன்லாம் பேசி கூடவே வந்து உசுரை வாங்குறிய, நான் தங்கறதுக்கே இடம் இல்லை, இதில் நீ ஒன்றை வேற கூட்டு வந்துட்டேன், இப்படி ஒத்த காலம் நின்று அடம் பிடிச்சி வந்திருக்கிறிய. அதை விட கொடுமை, நான் சௌக்கியமாக அந்த அப்பாவோட இருந்தேன், என்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தனோ கைகேயி மனசே மாறி போச்சு. சீதை திட்டிருக்கலாம். அதை விட முக்கியம், காட்டுக்குள்ள வந்த பிறகு இயற்கை காட்சிகளை ரசிக்கிறான் பாருங்க. சார், இயற்கை அழகை ரசிக்கிறது அப்படிங்கிறதே இன்னைக்கு நம்மளை விட்டு பல பேர்ட்ட அந்த வழக்கமே இல்லைங்க. சார், தயவு செஞ்சு மனசு திறந்து ஒத்துக்குங்க. இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே எவ்வளவு பேர் அப்படி மப்பும் அந்தாரமுமா சூரியன் லேசாக வந்தும் வராமல் லேசான பொன்னிற ஒளி காலையில் வந்ததே, அதை உங்களில் எவ்வளோ பேர் ரசிச்சிங்கன்னு சொல்லுங்க. 10,000 ரூபா பரிசா நம்முடைய விமான நிலைய மேலே ஐயா அவர்கள் தருவார்கள். நான் ரொம்ப மேலே இருக்கிறவங்க எல்லாம் கொடுக்கலாம், அவங்க தரத்துக்கு 1 லட்சம் ரூபா தருவாங்க. ஒரேடியாக சொல்லிடப்பாருன்னு இப்படி தெரிஞ்சா நான் தலைமை ஏற்கவே வந்திருக்கலாம். சும்மா பார்க்க லியோ ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்த மாதிரி இருந்தால் போதாது, ஆனர் பண்ணணும். இப்போ பாருங்க, எந்த நிலையில் அம்மா ரொம்ப மகிழ்ச்சிம்மா, நீங்கள் காலையில் அதை ரசிச்சிங்கன்னு அந்த அம்மாவுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. சென்னையில் அப்படிப்பட்டவங்களாம் பார்க்கவே முடியாது. இயற்கை அழகை ரசிக்கிறதுலாம் நேரமும் இல்லை. செயற்கை அழகை ரசித்து இயற்கை கதவு முழுக்க மூடிவிட்டு செயற்கை ஏசியில் உட்காந்துட்டு இருக்கிறான். இதை விட கொடுமை உண்டா? மரங்கள் மலைகள் எல்லாத்தையும் வெட்டிட்டு வால் பேப்பராக இயற்கை காட்சியை வச்சிருக்கிறான், சீனரியா எல்லாத்தையும் அழிச்சிட்டு நம்ம ஆளுங்க. சார், ஒரு நாள் சென்னையில் நான் திருச்சி நிகழ்ச்சி முடிச்சுட்டு தாம்பரத்துக்குள்ளே நுழையிறங்க, எல்லாம் சாயங்காலம் ஒரு 7 மணி இருக்கும், எல்லாம் வீட்டு மொட்டை மாடியில் ஏறி மேலேயே பார்த்துட்ருக்குறான். தாம்பரம் சானட்டோரியம், அப்புறம் இது சென்ட் தாமஸ் மவுண்ட்டு வரிசையாக பார்த்தா எல்லாம் மொட்டை மாடியிலேருந்து மேலே பார்த்துட்ருக்குறான். என்னடான்னா, எவனோ வேணுன்ட்டே பொழுது போகாமல் நிலாவில் சாய்பாபா முகம் தெரியுதுன்னு கிளப்பி விட்டான். அவனும் பாபா தெரியுறாரா, பாபா டேய் நிலா தெரியுதே, நிலாவை ரசிடா. நீ நிலாவை ரசிச்சின்னா சாய்பாபா ரசிச்சா மாதிரி தான்டா. நிலாவை ரசிக்கும் பாபா தெரியுறாரா, பாபாவே தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ண போற? அவர் தொல்லையை போடுவேன், அவரை வாங்க போற, பிராணனை வாங்க போற. பாபா தெரியுறாரு.
சார், அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாமல், மாற்று துணி இல்லாமல், மிகுந்த வேதனையிலும் எதிர்காலமே இருண்டு போயிருக்கிற அந்த நிலையில் கூட தன் மனைவியை நேசிக்கிற, அரசியாக கொண்டாடுகிற, இயற்கையை ரசிக்கிற, எந்த கவலையும் என் மனதுக்குள் இடம் தரமாட்டேன் என்கிற மனோபாவம் தான் உண்மையிலேயே தெய்வீகமான மனோபாவம். அதான் ராமன். அந்த மைண்ட் செட்டு தானே ராமன். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த பலாப்பழத்தை அறுக்கிறவங்களுக்கு, வெட்டுறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அதை அறுக்கிறப்ப கையில் பிசின்னு ஒட்டும், சொலையை எடுக்கவே முடியாது. எடுத்த அனுபவம் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை அறுக்கிறப்போ பிசின் கையில் ஒட்டும். அதனால் கையில் தேங்காய் எண்ணெயை தடவிக்கிட்டு நீங்கள் பலாப்பழத்தை அறுத்து சொலையை எடுத்தீங்கன்னா பிசின் கையில் ஒட்டாது, சொலை மட்டும் அழகாக வரும். வாழ்க்கையில் கூட பலாப்பழம் மாதிரி தான் ஒவ்வொரு சிக்கலும், ஒவ்வொரு சம்பவமும் மனதுக்குள் மகிழ்ச்சி, உற்சாகம் என்கிற எண்ணெயை அல்லது நல்ல எண்ணத்தை தடவிக்கொண்டு இந்த வாழ்க்கை என்கிற பலாப்பழத்தை உரித்தால் வெற்றி என்கிற சுளையை நீங்கள் அனுபவிக்கலாம். அந்த பக்குவம் உங்களுக்கு வருவதற்கு நம்முடைய கோவை நகைச்சுவை சங்கத்து நண்பர்கள் மாதம் முடிந்த பொழுதெல்லாம் கூட்டம் நடத்துகின்றார்கள். அவர்களுக்கு துணையாக நீங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணையாக, மகிழ்ச்சிக்கு துணையாக அவர்கள் இருப்பார்கள். ஏதோ ஒரு மாதாந்திர சந்தா, ஆயுள் சந்தா மாதிரி நம்முடைய நண்பர் கூட வாங்கினாங்களே, எதுக்கோ செலவழிக்கிறோம். ஒரு மசால் தோசை சாப்பிட்டா 120 ரூபா. அதுவே நம்ம கஷ்டப்படாமல் மசால் தோசை வாங்கி சாப்பிட்டுருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் நம்முடைய மகிழ்ச்சிக்கு உத்தரவாதம் தருகிறார்கள். நல்ல எண்ணெயை தருவது மாதிரி நல்ல எண்ணங்களை விதைக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் துணை இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் உங்களுக்கு வைத்து இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். அக்காமை செல்வத்திற்கியாதனின் வெக்காமை வேண்டும் பிறங்கே பொருள் முயுவ விளக்க உரே. ஒருவனுடைய செல்வத்திற்கு குறைவு நேராதிருக்க வழி எது என்றால் அவன் பிறனுடைய கைப்பொருளை விரும்பாதிருத்தலாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செல்வம் குறையாமல் இருக்க வழி என்ன என்றால் பிறனுக்கு உரிய பொருளை விரும்பாமல் இருப்பதே. கலைஞர் விளக்க உரை. தன்னுடைய செல்வச் செழிப்பு குறையாமலிருக்க வேண்டுமென்றால் பிறருடைய பொருளையும் தானே அடைய வேண்டுமென்று ஆசைப்படாமலிருக்க வேண்டும். அக்காமை செல்வத்திற்கியாதனின் வெக்காமை வேண்டும் பிறங்கே பொருள் முயுவ விளக்க உரை. ஒருவனுடைய செல்வத்திற்கு குறைவு நேராதிருக்க வழி எது என்றால் அவன் பிறனுடைய கைப்பொருளை விரும்பாதிருத்தலாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செல்வம் குறையாமல் இருக்க வழி என்ன என்றால் பிறனுக்கு உரிய பொருளை விரும்பாமல் இருப்பதே. கலைஞர் விளக்க உரை. தன்னுடைய செல்வச் செழிப்பு குறையாமலிருக்க வேண்டுமென்றால் பிறருடைய பொருளையும் தானே அடைய வேண்டுமென்று ஆசைப்படாமலிருக்க வேண்டும். அக்காமை செல்வத்திற்கியாதனின் வெக்காமை வேண்டும் பிறங்கே பொருள் முயுவ விளக்க உரை. ஒருவனுடைய செல்வத்திற்கு குறைவு நேராதிருக்க வழி எது என்றால் அவன் பிறனுடைய கைப்பொருளை விரும்பாதிருத்தலாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செல்வம் குறையாமல் இருக்க வழி என்ன என்றால் பிறனுக்கு உரிய பொருளை விரும்பாமல் இருப்பதே. கலைஞர் விளக்க உரை. தன்னுடைய செல்வச் செழிப்பு குறையாமலிருக்க வேண்டுமென்றால் பிறருடைய பொருளையும் தானே அடைய வேண்டுமென்று ஆசைப்படாமலிருக்க வேண்டும். அக்காமை செல்வத்திற்கியாதனின் வெக்காமை வேண்டும் பிறங்கே பொருள் முயுவ விளக்க உரை. ஒருவனுடைய செல்வத்திற்கு குறைவு நேராதிருக்க வழி எது என்றால் அவன் பிறனுடைய கைப்பொருளை விரும்பாதிருத்தலாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செல்வம் குறையாமல் இருக்க வழி என்ன என்றால் பிறனுக்கு உரிய பொருளை விரும்பாமல் இருப்பதே. கலைஞர் விளக்க உரை. தன்னுடைய செல்வச் செழிப்பு குறையாமலிருக்க வேண்டுமென்றால் பிறருடைய பொருளையும் தானே அடைய வேண்டுமென்று ஆசைப்படாமலிருக்க வேண்டும். அக்காமை செல்வத்திற்கியாதனின் வெக்காமை வேண்டும் பிறங்கே பொருள் முயுவ விளக்க உரை. ஒருவனுடைய செல்வத்திற்கு குறைவு நேராதிருக்க வழி எது என்றால் அவன் பிறனுடைய கைப்பொருளை விரும்பாதிருத்தலாகும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செல்வம் குறையாமல் இருக்க வழி என்ன என்றால் பிறனுக்கு உரிய பொருளை விரும்பாமல் இருப்பதே. கலைஞர் விளக்க உரை. தன்னுடைய செல்வச் செழிப்பு குறையாமலிருக்க வேண்டுமென்றால் பிறருடைய பொருளையும் தானே அடைய வேண்டுமென்று ஆசைப்படாமலிருக்க வேண்டும்.